பாண்டிச்சேரியில ஒரு ஷோ பண்ணாரு. ஓகே நியூ இயர் நைட் ப்ரோக்ராம். ஸோ அப்ப அது பப்ளிக் பீச்ல ஷோ. பீச்ல இவர் பாடும்போது அங்க இவர் பாட பாட கிரௌடு சேர ஆரம்பிச்சது. ஆல்மோஸ்ட் 50,000 பீப்புள் ஸ்டார்ட். பயங்கர இது கிரௌட் ஃபுல்லா சேர்ந்து பயங்கர வைப். பயங்கர வைப். நான் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்றேன். கரோக்கி போட்டு டிஜே மாதிரி பேக் டு பேக் எல்லாரையும் ஆட விட்டு டயர்ட் ஆகிட்டு இருந்தேன். போலீஸ்லாம் வந்துட்டாங்க, மிலிட்டரிலாம் வந்துட்டு எல்லாரையும் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் அவங்க டிஜே போட்டோன்னா க்ரௌடு கிளம்புது. ஸோ அவங்க பார்த்தாங்க, சரி நான் மறுபடியும் பாட ஆரம்பிச்சேன்னா மறுபடியும் க்ரௌட்லாம் சேருது. அப்புறமா பார்த்தாங்க, நீங்க மட்டும் பாடாதீங்க தயவுசெய்து, டிஜே வேணா போட்டுருங்க, நீங்க ஓரமா போய் உட்காருங்க, நீங்க நிக்க கூட கூடாது, அங்க நீங்க நின்னதான் அங்க வந்து க்ரௌடு சேருது, ஸோ போய் உட்காருங்கன்னு அந்த மாதிரி பாட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ க்ரௌடு கலைக்கிறதுக்கே என்னதான் பேச சொன்னாங்க. அவங்க எவ்வளோ அனௌன்ஸ் பண்ணி பார்த்தாங்க, கமிஷனர் வரையும் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, திச்சாத்துல அடிச்சாங்க, க்ரௌடு கலையில. ஷவுட்டிங், பாட சொல்லுங்க பாட சொல்லுங்கன்னு அவங்க கேட்டுன்னு இருந்தாங்க. பட் நான் போய் மைக்ல போய் சொன்னதுக்கு அப்புறம் தான் க்ரௌட் கொஞ்சம் கலைஞ்சது. அது நியூஸ்ல எல்லாத்துலயுமே வந்தது. அப்பாவும் வந்து கரெக்டா. ஓகே. So he was very happy. அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா அவர் 50,000 தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னும் போது பயங்கர. சோ அது இதோட சாம்பிள் மாதிரி அப்ப காமிச்ச மாதிரி இருந்தது. சோ அவர் அப்ப டெத் பெட்ல இருந்தார். ரொம்ப ஹாப்பியா இருந்தார். அவர் அம்மா கிட்டே சொன்னாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, he will succeed அப்படின்னு.